தமிழ்நாட்டுல பல பார்க்குகள்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேரு வாக்கிங் போய்கிட்டே இருக்காங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நடக்கிறாங்க, கொஞ்சம் பேரு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னு நடக்கிறாங்க, கொஞ்சம் பேரு டாக்டர் சொல்லிட்டாருன்னு நடக்கிறாங்க, கொஞ்சம் பேருக்கு அவங்க ஏன் நடக்கிறாங்கன்னே தெரியல. ஆனா இப்படி வாக்கிங் பண்ணா உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க? உங்களோட ஹார்ட், உங்க மசில்ஸ், உங்க லங்ஸ், உங்க லிவர், இதெல்லாம் என்ன செய்யுது வாக்கிங் பண்ணா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இது எல்லாம் ஒரு சூப்பரான கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சு உங்களோட ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்ணுது. இன்னைக்கு அதை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். சாப்டர் 1, நம்மளோட மூளை நம்மளோட கால்களுக்கு நட அப்படின்னு சிக்னல் கொடுக்க போகுது. எப்படின்னா, நம்ம ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புற மாதிரி ஸ்டார்ட் மூவிங் அப்படின்னு பிரெயின் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புது. ஆனா யோசிக்காதீங்க, வாட்ஸ்அப் குரூப் மாதிரி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்க போறது இல்ல. நம்மளோட கால்கள் அதுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ பிரெயின் சிக்னல்ஸ் நர்வ்ஸ் வழியா சென்ட் பண்ணுது. நர்வ்ஸ் அந்த சிக்னலை மசில்ஸ் மேல போடுது. அண்ட் மசில்ஸ் போன் அண்ட் மசில்ஸோட காம்பினேஷன் வச்சு உங்களை நடக்க வைக்குது. சாப்டர் 2, உங்க ஹார்ட். நீங்க நடக்கிறீங்க அப்படின்னு உங்க ஹார்ட் அதோட பீட்டிங்கோட ஸ்பீட ஜாஸ்தி ஆக்குது, நிறைய பிளட்ட பம்ப் பண்ணுது. ஸோ தட் இந்த கால்களுக்கு தேவையான ஆக்சிஜன் போய் சேர்ந்து மூவ்மெண்ட் அப்படின்றது ஸ்மூத்தா இருக்கணும். சென்னை டிராபிக்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நிறைய சிக்னல்ஸ் இருக்கு. இப்ப இந்த சிக்னல்ஸ்ல வந்து ஒரு விஐபி யாரோ வராங்க அப்படின்ட்டு சிக்னலை கிளியர் பண்ணி விட்டோம்னா ரோடு ஸ்மூத்தா இருக்கும்ல. அப்ப அப்படியே நம்ம வேகமா டாப் கியர்ல அடிச்சு போட்டு போலாம்ல. அந்த மாதிரி ஒரு பாத்வேவை இப்ப காலுக்கு ஹார்ட் கிளியர் பண்ணுது. அதுக்கு பிளட் ஃப்ளோ சீரா வேகமா டாப் கியர்ல போகுது. சாப்டர் 3, நம்மளோட லங்ஸ். இது என்ன பண்ணுது? நம்ம நடக்கிறோம் அப்படின்னு ஹார்ட் கொண்டு போய் நிறைய ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும்ல நம்மளோட கால்களுக்கு. இந்த ஆக்சிஜன் எங்கேருந்து வரும்? ஸோ லங்ஸ் இன்னும் டீப்பா பிரீத் பண்ண ஆரம்பிக்குது, இன்னும் வேகமா பிரீத் பண்ணுது. ஸோ தட் ஒரு முறையும் நிறைய ஆக்சிஜனை உள்ளெடுக்க முடியும். ஸோ இந்த ஆக்சிஜனை ஹார்ட் வாங்கி நம்மளோட மசில்ஸ்க்கு கொடுக்குது. அதே சமயம் பிளட் பியூரிஃபை ஆயிட்டு வேஸ்ட் கார்பன் மோனாக்சைடு இருக்கு இல்லையா, அதையும் உடம்பு ரொம்ப வேகமா வெளியேற்றுது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற ஜன்னலை திறந்து வச்சோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஏர் உள்ள வருது அண்ட் வீட்டுக்குள்ள இருக்கிற வாட் எவர் அந்த ஸ்டேல் ஏர் இருக்கோ அது வெளியில போகுது, நல்ல சர்க்குலேஷன். அதே மாதிரி இங்க நம்ம நிறைய ஆக்சிஜனை பிரீத் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியில தள்ளிட்டு நம்ம பாடிய ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறோம். சாப்டர் 4, நம்ம மசில்ஸ் என்ன பண்ணுது? ஏடிபி அப்படின்ற விஷயங்கள் தான் மசில்ஸோட எனர்ஜி கரன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம நடக்க ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் இந்த ஏடிபி யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்ததா நம்ம மசில்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற எனர்ஜி கிளைகோஜன் அப்படின்னு சொல்லணும். நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் எல்லாம் மசில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, அந்த கிளைகோஜனை அடுத்தபடியா யூஸ் பண்ணுது. இந்த கிளைகோஜன் யூஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓகே, நம்ம கிளைகோஜன் எல்லாம் காலியாக போகுதுப்பா, அப்ப என்ன பண்ணலாம், வேற ஏதாவது எனர்ஜி இருக்கா அப்படின்னு உடம்பு தேடும். அப்பதான் நம்மளோட ஸ்டோர்டு ஃபேட் ரிசர்வ் டேங்க் ஆட்டம் இருக்கும். சரி, இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பார்ப்போம், கிளைகோஜனையும் சேர்த்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளோட ஃபேட்டை மட்டும் எனர்ஜியா யூஸ் பண்ணும். இப்போ நம்ம வாக்கிங் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல எடுத்த உடனே ஒரு 2-3 நிமிஷம் அப்ராக்சிமேட்டா நம்மளோட ஏடிபி மட்டும் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அடுத்த ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நம்மளோட மசில் கிளைகோஜன் அப்படின்றது யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த பாயிண்ட்ல தான் ரைட்டுப்பா, இதுக்கு மேல நம்மள்ட்ட இன்ஸ்டன்ட் எனர்ஜி இல்லை, நம்ம நம்மளோட ஃபேட்டை போய் எடுப்போம் அப்படின்ட்டு அந்த ரிசர்வ் எனர்ஜி எடுத்து பாடி ஃபேட்டை பர்ன் பண்ண ஆரம்பிக்குது. சாப்டர் 5, பிளட் சுகர். அதாவது இப்போ மசில்ஸ் நிறைய வேலை செய்யுதுன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நம்மளோட பிளட்ல இருக்கிற எனர்ஜி எல்லாம் என்ன பண்ணுது? மசில்ஸ் தனக்குள்ள சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு இன்னும் வேகமா அப்சார்ப் பண்ணுது. இப்போ ஒரு டயபெட்டிக் ஆள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, ஒண்ணு தேவையான அளவு மசில் இல்லை, ஆனா இருக்கிற மசிலும் அதனால நம்ம பிளட்ல இருக்கிற அந்த எனர்ஜி சுகரை அப்சார்ப் பண்ண முடியுது. ஆர் தேவையான அளவு இன்சுலின் இல்லை அப்படின்னுட்டு இன்சுலினே செக்ரீட் ஆகாத சமயத்திலையும் நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றீங்க, மசில் கான்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னும் போது அதுக்கப்புறமா அந்த மசில்ஸ் ட்ரை ஸ்பாஞ்சில் வந்து தண்ணி ஊத்துனா எப்படி அப்சார்ப் பண்ணும், அந்த மாதிரி ஒரு செல்லும் எனர்ஜிக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம பிளட்ல இருக்கிற சுகரை
வேகமா அது மசில்குள்ள எடுத்துக்குது. இந்த ப்ராசஸ் தான் நம்மளோட பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கான முக்கியமான ஒரு ப்ராசஸ். பல இடங்கள்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் நடங்க, பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்றாங்கல்ல, அதோட சயின்ஸே இதுதான். நடக்கும்போது அந்த மசில் கான்ட்ராக்ஷன் இது. அப்போ மசில்குள்ள இருக்கிற கிளைகோஜன் யூஸ் ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சுன்னு உடனே பிளட்ல இருக்கிற பிளட் சுகரை வேகமா வாங்கி அந்த மசில் தனக்குள்ள ஃபில் பண்ணிக்க ட்ரை பண்ணுது. இது உங்களோட பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்பர் 1 ஃபேக்டர். சாப்டர் 6 ஃபேட் பர்னிங். ஆல்ரெடி நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஏடிபி யூஸ் ஆகுது, அடுத்து கிளைகோஜன் யூஸ் ஆகுது நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் உங்களோட ஃபேட் அப்படின்றது பர்ன் ஆகுது. ஸோ நம்ம வாக்கிங் அப்படின்றது ரொம்பவே சிம்பிளான எக்ஸசைஸ். இதையே கொஞ்சம் டியூரேஷன் நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம், 20 நிமிஷமாவது வாக்கிங் பண்ணுங்கப்பா. ஏன்னா அந்த ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் அப்ராக்சிமேட்டா ஃபேட் அப்படின்றது பேர்ன் ஆக ஆரம்பிக்குது. பல பேர் அவங்களோட வீடியோஸ்ல போடுவாங்க, பெல்லி ஃபேட் குறைக்கணுமா வாக்கிங் பண்ணுங்க. அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் நடக்க போறது இல்லை. பெல்லி ஃபேட் குறைக்கணும்ன்றவங்க உடனே மனசை தளர விட்டுறாதீங்க. புரிஞ்சுக்கோங்க, ஃபேட் அப்படின்றது உடம்புக்குள்ள ஒரு பேட்டர்னால சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ நீங்க வாக்கிங் பண்றீங்க அப்படின்னா ஓவராலா இந்த ஃபேட் எங்கேருந்து போகணும் அப்படின்றத உங்க ஜெனடிக்ஸ் டிசைட் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபுல் பக்கெட் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணிய நம்ம எம்டி பண்ணணும்னா எந்த இடத்துல லாஸ்டா தண்ணி காலியாகும், பாட்டம். அந்த மாதிரி உங்க உடம்புல உங்களோட ஜெனடிக்ஸை பொறுத்தபடி ஒரு சில பேருக்கு மிட் செக்ஷன்ல, ஒரு சில பேருக்கு இடுப்புல, ஒரு சில பேருக்கு தைஸ்ல அப்படின்னுட்டு நிறைய ஃபேட் டெபாசிட் ஆகும். எந்த இடத்துல லேட்டஸ்டா ஃபேட் ஆட் ஆயிருக்கோ, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபேட் பர்ன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா படிப்படியா உங்களோட பாடியில இருக்கிற ஸ்டோர்டு ஃபேட் அப்படின்றது யூஸ் ஆகும். சாப்டர் 7 ஹார்மோன்ஸ். எப்ப நம்ம நடக்கிறோமோ, நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல் ஆக்டிவிட்டினால உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு குறையுது, உங்களோட மூட் இம்ப்ரூவ் ஆகுது, உங்களோட பிரெயின்ல இருந்து என்டார்பின்ஸ் அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்றது செக்ரீட் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் மட்டும் குறையறது இல்லை, பட் உங்களோட ஓவரால் ஹாப்பினஸ், உங்களோட மகிழ்ச்சி அப்படின்றது ஓவராலா இம்ப்ரூவ் ஆகுதுன்றப்போ உங்க மூட் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க உங்க ஃபேமிலிட்ட ஸ்பெண்ட் பண்ற டைமா இருக்கட்டும், இல்லை உங்களோட ஒர்க்கா இருக்கட்டும், அதோட எஃபிஷியன்சி அண்ட் இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது ஹையஸ்ட் ஆர்டர்ல இருக்கு. சிம்பிள் வாக்கிங், ஆனா இதோட பெனிஃபிட் அப்படின்றது உங்களோட மென்டல் இம்ப்ரூவ்மெண்ட் வரைக்கும் இருக்க போகுது. இன்ஃபேக்ட் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ஜென்சிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெரப்பி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதை பத்தி நான் தெரப்பி எடுத்துக்கணும். நிறைய மென்டல் அண்ட் சைக்கலாஜிக்கல் தெரப்பிஸ்க்காக இன்னைக்கு மக்கள் போயிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சீப்பஸ்ட் தெரப்பி என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் சொல்லுவேன். அதுலயும் வாக்கிங் எந்த விதமான செலவும் இல்லாம உங்களோட சைக்காலஜியை இம்ப்ரூவ் பண்ண போகுது. சாப்டர் 8 உங்களோட பிரெயின், மூளையில என்னப்பா ஆகுது அப்படின்னா பிரெயின் டிரைவ்டு நியூட்ரோபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது உங்களோட தாட் ப்ராசஸ், உங்களோட மென்டல் காக்னிஷன், இன்ஃபேக்ட் உங்களோட மெமரி அண்ட் உங்களோட அறிவு திறனே ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வாக்கிங் ரெகுலரா பண்ணும்போது இந்த பிடிஎன்எஃப் அளவுமே ஜாஸ்தி ஆகுது அப்படின்னும் போது பார்த்தோம். சைக்காலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத போன சாப்டர்ல பார்த்தோம். ஆனா உங்களோட மெமரி பவர் அண்ட் உங்களோட மென்டல் காக்னிஷன், உங்களோட யோசிக்கும் தன்மை, ப்ராப்ளம் சால்வ் பண்ற தன்மை அப்படின்றதே ஜாஸ்தி ஆகுதுன்னு போது இது ஒரு அமேசிங்கான எக்ஸசைஸ். சின்ன வயசுல ஓடி விளையாடுங்க அப்படின்னு முன்னோர்கள்லாம் சொன்னாங்கல்ல, அதோட முக்கியமான ரீசனே என்ன அப்படின்னா ஓடி விளையாடும் போது, நிறைய நடக்கும் போதுதான் உங்க பிரெயின்ல இந்த பிடிஎன்எஃப் ஜாஸ்தி ஆகுது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் ஜாஸ்தி ஆகுதுன்ற போது மூளை வளர்ச்சிக்கு முக்கியமான விஷயம் மூமெண்ட், உடற்பயிற்சி. சாப்டர் 9 உங்களோட கட் ஹெல்த். வாக்கிங் ரெகுலரா பண்ணும்போது உங்களோட டைஜஷனோட ரிதம் ரொம்பவே சீரா இருக்கு அப்படின்றதுனால டைஜஷன் சரியா நடந்துச்சு அப்படின்னா உங்களோட கட் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகுது. சிம்பிளா நடங்கப்பா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாருங்களேன், இது வரைக்கும் 9 டிஃப்ரெண்ட் விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள தனித்தனியா நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நடக்கிறத பார்த்துட்டோம். சாப்டர் 10 லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் வாக்கிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட பெட்டர் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, அதாவது டயபெட்டிஸ் வரதை தவிர்ப்பது அண்ட் டயபெட்டிஸ் இருந்தா அதை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வருது.
மோர் மைட்டோகாண்ட்ரியா உங்களோட பாடியோட எனர்ஜி ப்ரொடக்ஷனை இன்னும் சிறப்பா நடத்த போகுது. அதாவது உங்களோட டே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க போகுது. பிளட் பிரஷர் கண்ட்ரோல். எப்ப நீங்க வாக்கிங் பண்றீங்களோ உங்களோட பிளட் ஃப்ளோ சமசீரா இருக்கு அப்படின்னும் போது பிளட் பிரஷர் ரிலேட்டட் இஷ்யூவையும் கம்மி பண்ணி உங்க பிளட் பிரஷரை சீரா வச்சுக்க போகுது. ஸ்ட்ராங் ஹார்ட் இஷ்யூ இருந்தா டாக்டர்ஸ் சொல்ற முதல் பயிற்சி என்ன? வாக்கிங். ஏன்னா இதை நம்ம ஈஸியா செய்ய முடியும். ஸோ வாக்கிங் செய்யும் போது அதோட ஹார்ட் ஃபர்ஸ்ட் அதோட பிளட் பம்பிங்கை இம்ப்ரூவ் பண்ண போகுது, ரிதமை இம்ப்ரூவ் பண்ண போகுது, ஸ்டாண்டர்டா ஒர்க் பண்ணுதுன்றதுனால உங்க ஹார்ட் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகுது. உங்களோட என்டியூரன்ஸ் அடுத்தபடியா இம்ப்ரூவ் ஆகுது. நிறைய நேரம் வேலை செய்யக்கூடிய தன்மை. நல்ல வாக்கிங் பண்றவங்களுக்கு மூட் ஸ்டெபிலைஸ் ஆகுதுன்றதுனால உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஈஸியா போறாங்க. which helps in overall longevity. வாக்கிங் அப்படின்றது ரொம்பவே எளிமையான ஒரு பயிற்சி. இது செய்யறதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா இன்ஸ்ட்ரக்டர் ஆர் கோச் அப்படின்றது தேவையில்லை. ஸ்பெஷல் ஷூஸ் அப்படின்றது தேவையில்லை. நார்மல் ஷூஸ் இருந்தா போதும். ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆர் ஜிம் மெம்பர்ஷிப் அப்படின்றது தேவையில்லை. ரோட்ல நம்ம நடந்தா போதும். இத ஒரு பெரிய ஸ்கில் கிடையாது. பிறந்த உடனே நம்ம கொஞ்சம் நல்லா கத்துக்கிற முக்கியமான விஷயம் இது. அதை கண்டினியூ பண்ணா போதும். உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா மேக் நோ மிஸ்டேக் அபவுட் இட். வெயிட் ட்ரைனிங் அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்றது தனி. ஆனா உங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க இன்னைக்கு டிசைட் பண்றீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம். ஸ்டார்ட் வாக்கிங். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாம் இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணதில்லை, எக்ஸசைஸ் பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா அடுத்த 7 நாள் மினிமம் 20 நிமிஷமாவது வாக்கிங் பண்றதுக்கு ட்ரை பண்ணு. இல்லப்பா நான் ஆல்ரெடி ஜிம் எல்லாம் போயிட்டு இருக்கேன், மசில்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் உங்க ஹார்ட் ஹெல்த், ஓவரால் லாஞ்சிவிட்டி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என் கூட சேர்த்து தினமும் 20 நிமிஷம் வாக்கிங் பண்ணு. ஒரு 7 நாள் 20 நிமிஷம் தொடர்ந்து வாக்கிங் பண்ணிட்டு நீங்க என்ன சேஞ்சஸ் அப்சர்வ் பண்றீங்கன்றத பொறுமையா ஒரு கமெண்ட் அப்படின்றத சொல்லுங்க. யார் யாருக்கு என்னென்ன பெனிஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு சூப்பர் ஹெல்த்தி தமிழ் சமுதாயத்தை உருவாக்கும். Until my next video, this is your Bigly, over and out.